வணக்கம் என் அன்பு நெஞ்சங்களே. இன்றைக்கி நம்மளோட அன்றாட வாழ்வில் நாம் சந்திச்சிட்ருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இருக்கிற ஆக்சிஜன் தட்டுப்பாடு. ஆக்சிஜன் அப்படின்னா என்ன, நம்ம உடம்பில் அது எப்படி செயல்படுது, நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். காற்றிலிருந்து மூச்சு குழாய் வழியாக நம்ம உடம்புக்குள்ளே போய் நுரையீரலுக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக ரத்தம் சீராகி உடல் முழுதும் பரவி நம்மளை ஆரோக்கியமாக செயல்பட வைக்குது. நம்ம உடம்பில் இருக்கிற ஆக்சிஜன் அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 முறைகள் இருக்குது. ஒன்று ஏபிஜி டெஸ்ட், ரெண்டாவது பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஏபிஜி டெஸ்ட் அதாவது ஆர்டீரியல் பிளட் கேஸஸ் டெஸ்ட், இதை லேபு மூலமாகவும், பல்ஸ் ஆக்சிமீட்டர் நம்ம வீட்டிலேயே நம்மளாகவே பரிசோதனையும் செஞ்சுக்கலாம். இதில் ஆக்சிஜனோட லெவல் 95லேருந்து 100 வரைக்கும் இருந்தால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த அளவு கூடுனாலோ அல்லது குறைஞ்சாலோ மருத்துவரை சந்தித்து அவரோட ஆலோசனையை கண்டிப்பாக நம்ம கேட்கணும். அது நல்லது. ஏன்னா இந்த ஆக்சிஜனோட அளவு கூடும்போதோ அல்லது குறையும் போதோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற மாலிகூல்ஸ் நம்ம உடம்பில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை அஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் ஆகும்போது நம்ம உடம்பில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி நோய் தொற்று ஈஸியாக வர்றதுக்கு காரணமாக அமையுது. பொல்யூஷன் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற மாலிகூல்ஸ் நம்ம பிளட்டுக்குள்ளேயே காற்று மூலமாக கலந்துடும். அது பல நோய்களையும் நோய் தொற்றுகளையும் உருவாக்கி நம்ம நுரையீரல் பாதிப்பு அடைய செய்து மூச்சு திணறலை உருவாக்கி உயிர் பிரியறதுக்கும் காரணமாயிடுது. அதனால் நம்ம உடம்பில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறையாமல் பாதுகாக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். 1வது உணவு பழக்க வழக்கங்கள், 2வது முறையான உடற்பயிற்சி அல்லது மூச்சு பயிற்சி. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவு வகைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவப்பு காராமணி, தக்காளி, கிராம்புன்னு சொல்லப்படுற லவங்கம், இதெல்லாம் உணவுகளில் தொடர்ச்சியாக தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி மற்றும் இ இருக்கிற பழ வகைகள் அடிக்கடி சேர்த்துக்கணும்னு மருத்துவர்கள் ஆலோசனை சொல்கிறாங்க. அப்புறமா பாதாம், டார்க் சாக்லேட், இதில் கூட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக முறையான உடற்பயிற்சி. உடல் வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. அதனால் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி மிகவும் அவசியம். பிராணயாமம் அப்படின்ற மூச்சு பயிற்சியை தினமும் செஞ்சு வந்தாலே நம்ம உடம்பில் இருக்கிற ஆக்சிஜன் அளவை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். நம்ம மூக்கோட வலது துவாரத்தை மூடிக்கொண்டு இடது துவாரம் வழியாக மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியில் விடும்போது மெதுவாக நிறுத்தி நிதானமாக வெளியில் விடணும். இதை 8 முறை திரும்ப திரும்ப செய்யணும். அதுக்கப்புறமா இடது துவாரத்தை மூடிக்கொண்டு மூச்சை நல்லா உள்ளே இழுத்து மெதுவாக நிறுத்தி நிதானமாக வெளியிடணும். அதே மாதிரி மறுபடியும் மூக்கோட இடது துவாரத்தை மூடிக்கிட்டு மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து மெதுவாக நிறுத்தி நிதானமாக வெளியில் விடணும். குறைஞ்சது 8 முறை இதையும் திரும்ப செய்யணும். தலை சுற்றுவது போல் உணர்ந்தீங்க அப்படின்னா பயிற்சியை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்கலாம். இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மூச்சை உள்ளெழுத்து நிறுத்தி வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முறையான யோகாசனம் நம்ம உடம்பில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை நல்ல முறையில் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம சித்தர்கள் பேச்சை நிறுத்து மூச்சை கவனி அப்படின்னு
நம்ம உடம்பை பேணி பாதுகாக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் தட்டுப்பாட்டுக்கு அரசாங்கம் மட்டும் சிறப்பாக செயல்பட்டால் பத்தாதுங்க, நம்ம ஆரோக்கியத்தை நம்மளும் பாதுகாத்து சம இடைவெளியையும் கடைப்பிடிச்சி அரசு அறிவுரைகளை கேட்டு நம்மளும் அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருக்கணும். மீண்டும் ஒரு நல்ல அற்புதமான தேடலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.